நம்ம தேர்தல் அறிக்கையில ஹைலைட்டா பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக்கி இனி 2000 ரூபாய் வழங்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நான் குடும்பத்தை நல்லா கொண்டு போவேன், இன்னும் சேமிப்பேன். யார்கிட்டயும் மாச கடைசியில முன்னாடி எல்லாம் கடன் வாங்குவோம். இப்ப அந்த மாதிரி இல்ல. இப்ப 2000 ரூபாய் போது மாசம் வருஷத்துக்கு 24,000 ரூபாய். நம்ம சிஎம் சொன்னதை கண்டிப்பா செய்வாரு, போடுவாரு. இந்த மாதிரி சிஎம் எல்லா மாநிலத்திலுமே கிடைச்சாக்கா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு கிடைச்சது இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து இருக்கணும். அப்பதான் தமிழ்நாடு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க கூட முன்னேறி மேல வந்துருவாங்க. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள் திருக்குறள்ல வர குறள் இது. அந்த பணத்தோட வேல்யூ இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். இப்ப இருக்கிறது இனிமே வரப்போறது தமிழக மக்களுக்கு வளமான ஒரு தமிழகமா இந்தியாவில முன்னாடி முதல்ல நிற்கும், இன்னும் முன்னாடி நிற்கும். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க. அன்னைக்கு பூரா ஒருத்தரோட ஒருத்தர் பேசி 2000 தரப்போறாங்களே, நம்ம சம்பாதிச்ச காலத்துல நமக்கு வருமானம் மாரி இல்லை இது வருது கவர்மெண்ட்ல இருந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அன்னைக்கெல்லாம் பேசி முதல் நாள் அறிக்கை வந்தன்னிலேருந்து ரொம்ப பேசிட்டு இருந்தோம். அதோட இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, நம்ம முதல்வர் ஐயாவுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போறவே போறாது. அந்த தாயுமானவர் சிஷம் கொண்டாந்து வீட்டில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதனால நேற்று கூட இறங்கும் போது அதை கொண்டாந்து கொடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறது நீங்கள் தான் ஒரு கருவி. ஆனால் அதை இயக்குறது முதல்வர் ஐயா. ரொம்ப மிகப்பெரிய எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நம்ம என்ன கஷ்டப்படுவோம், எங்களால் அங்கே லைனில் நிற்க முடியல, அங்கே தூக்கிட்டு வர முடியல, அதை கொண்டாந்து வீட்டு வாசலில் கொடுக்குறாரு பாருங்க. அவர்கிட்ட கண்ணீர் விட்டு நான் சொன்னேங்க, எத்தனை முறை நன்றி சொன்னாலும் முதல்வர் ஐயாவுக்கு பத்தாது, அவர்கிட்ட சொல்லுங்க இந்த நன்றியை அப்படின்னு சொன்னேன். மக்களுக்காகவே யோசிக்கிறாருங்க, என்ன செய்யலாம். அதுவும் குறிப்பாக பெண்களை பற்றி ரொம்ப யோசிக்கிறாரு. அவங்களுக்கு என்ன செஞ்சா எது உபயோகமா இருக்கும், எதை செஞ்சா அவங்க நல்ல பயனடைவாங்க. அவர் தன்னை பெருமைக்காக செய்யற மாதிரி இல்லை, பார்த்து வீட்டில் ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யற மாதிரி பார்த்து செய்யறாரு. குடும்பத்துல பாதி செலவு எடுத்துருச்சு, நமக்கு கேஸும் அரிசியும் வந்துருச்சு, இனிமே பெரிய வேலையே ஒண்ணுமே இல்லை, காய்கறி வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். அதனால சோறே போடுறாரு. நன்றி நன்றி நன்றி, எத்தனை முறை நன்றி சொல்லனாலும் சொல்லலாம். ஐயா மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும். என்னதான் நம்ம வெளியில போய் என்ன உழைச்சி என்ன காசு சேர்த்து வச்சிருந்தாலும் கடைசி காலத்துக்கு நம்மளுக்கு ஒரு அவசர தேவைக்கு போது யார்கிட்டையும் கேட்க முடியாது. அந்த ஒரு ஈகோ வேற தடுக்குது. இப்போ அண்ணகிட்டயோ தம்பிக்கிட்டயோ இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு கேட்க முடியாது. நம்ம இந்த ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை வச்சு நாங்கள் ஒரு பழம் வாங்கலாம், அவர் வயசான காலத்தில் அவருக்கு ஒரு மெடிசன் ஏதோ ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வரலாம். நம்ம கையில் காசு இருக்கு. இந்த 1000 ரூபாவை நாங்கள் அதை பத்திரப்படுத்தி வச்சு அவருக்கு ஒரு தேவைக்கு ஏதோ ஒன்றுத்துக்கு நம்ம பிள்ளைங்களே வருது, அதுங்களுக்கு ஒரு பழமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தா கொள்ள அவங்க வீட்டுக்கு போக இதெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது எங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். 1000 ரூபாய் கிடைக்கும் போதே நாங்கள் சந்தோஷமா இருந்தோம். எங்களுக்குள்ள தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி அதுலேயே ஏதாவது கொஞ்சம் ஒரு 500 ரூபாய் அப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவோம். ஆனால் 2000 ரூபாய் போது எங்களுக்கு அதை சொல்லறதுக்கு வார்த்தையே கிடையாது. இவர் இது செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாரு, ஏதோ ஒரு சில தேவைகள் எங்களுக்கு பூர்த்தி பண்ணுவாருன்னு இருந்தோம். ஆனால் ஒரு ரேஷன் பொருள் ஆகட்டு, அது கண்டினியூவா வர்றது, ஒரு பஸ்ல போறது, எல்லாமே எங்களுக்கு ஒன்னொன்னா செஞ்சுட்டு வராரு. இதை அதிகப்படுத்திட்டு தான் இருக்காரு ஒன் பை ஒன். இவர் இந்த முதலமைச்சரே எங்களுக்கு கண்டினியூ ஆகணும்ன்றது தான் எங்க விருப்பமே. அவரை நாங்க எங்க குடும்பத்துல ஒருத்தவராக தான் நினைக்கிறோம். இப்போ நம்ம குடும்பத்துல ரிலேட்டிவ்லாம் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா இந்த முதலமைச்சர்ன்றவரை நாங்க எங்க குடும்பத்துல ஒரு நம்பர். நம்ம அண்ணா தம்பி அவங்க எல்லாம் எப்படி நம்ம இது பண்ணுவோமோ அதை மாதிரி அவர் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாரு. ஒன்னொன்னும் பார்த்து செய்யறாரு. அடுத்த தேவை என்ன இருக்கு இவங்களுக்குன்னு கேட்காமயே அதை செய்யறாங்க. அதை யோசனை பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பஸ்ல போறதாகட்டும், ரேஷன் பொருள் வீட்டில் கொடுக்கறதாகட்டும், இதை மாதிரி பார்த்து செய்யும் போது அவரே வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா கூட பிறந்தவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் யாருமே எங்களுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் செய்கிறாங்க, மாதம் கொடுக்குறாங்கன்றதே கிடையாது. ஆனால் இவர் எங்களுக்கு கூட பிறக்கலனாலும் எங்களுக்கு கூட பிறந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு காசு இந்த இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எங்களுக்கு. சார் நாங்கள் இதை எதிர்பார்க்காத ஹாப்பினஸ் சார். அவர் நல்லா இருக்கணும், நல்லபடியாக அடுத்தடுத்து ஆட்சி அவரே வரணும். எனக்கு இது வர்றது இதை நான் அப்படியே என் பேரனுக்கு நான் சேமிச்சு வைக்கிறேன் சார். நாளைக்கு என் பேரனுக்கு அது ஒரு பெனிஃபிட்டா அவன் படிக்கிறதுக்கோ அவனுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக இந்த காசை நான் சேமிச்சு வைக்கிறேன் சார். அது எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் வீட்டில் எதனா ஒரு செலவுன்னும் போது நம்ம யார்கிட்டையும் எதிர்பார்க்க தேவையில்லை. எனக்கு வருது, எங்கள் அண்ணா போடுறாரு, எங்கள் அப்பா போடுறாருன்னு நான் சொல்லி வாங்குற மாதிரி அது எனக்கு ஒரு சந்தோஷம் சார். எனக்கு மாத்திரை செலவுக்கு அவர் பேர பசங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறேன். ஏதோ என்னால் முடிஞ்சது என் செலவு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை கொடுக்குது. பையன் இருக்கிறான், கேட்க மாட்டேன். இந்த காசு தான் வச்சு என் செலவுக்கு வச்சு ரொம்ப மனசுக்கிட்டு சார் சந்தோஷமா. நான் வேலைக்கு போறதில்ல, எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவர் மட்டும் தான் ஒர்க் போறாரு. ஸோ அவர் கையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு 4000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்குன்னு போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னோட சொந்த ஊர் திருவண்ணாமலை. நான் அங்கே போகணும்
வாங்கணும்னா அவரோட கையை தான் எதிர்பார்க்கணும். இந்த 4000 ரூபாய் இருந்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். சரி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி கடை சின்னதா சும்மா கொஞ்சம் துணியெல்லாம் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணலான்ட்டு பண்ணேன். நான் இன்வெஸ்ட் பண்ணது 4000 தான். அதுல இருந்து எனக்கு இன்னும் கொஞ்சமே நிறைய வர ஆரம்பிச்சு. அதுல இருந்து நான் ஒரு பாலிசி போட்டுட்டு வரேன் என்னோட ஃபியூச்சருக்காக. வயசான காலத்துல அப்புறம் நம்மளுக்கு அது ஒரு இன்கம் மாதிரி வரும்ட்டு ஒரு 2 பாலிசி போட்டுட்டு இருக்கேன். இன்னுமே என்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நிறைய டெவலப் ஆயிருக்காங்க. இதுல இந்த 1000 ரூபாய் பணம்ன்றது இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது. என்ன 1000 ரூபாய்ன்றாங்க. ஆனா இல்லாதவங்களுக்கு தான் இதோட வேல்யூ என்னன்னு தெரியும். 1 ரூபாய் யாராவது சும்மா தருவாங்களா? 1000 ரூபாய் இவருக்கு நம்மளுக்கு தராரு, மாசம் மாசம் தராரு. இது வந்து நம்ம வேலைக்கு போனாதான் சம்பளம் போது நம்ம வேலைக்கே போக தேவையில்ல. மாசம் மாசம் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வருதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. என்னோட அப்பா கூட போனாதான் கையில தருவாரு 500 1000 வச்சுக்குமான்னு. ஆனா இவர் எனக்கு கேட்காமலே மாசம் மாசம் உன் தேவையை செலவு பண்ணிக்கமா, உன் குழந்தைங்களுக்கு தேவைன்றதை பண்ணிக்கோ, உனக்கு தேவைன்றதை பண்ணிக்கோன்னு எனக்கு இவர் கேட்காமலே போடுறாரு. என்னோட இன்னொரு அப்பா மாதிரி தான் இவர். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பணம் எனக்கு வந்து. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால அந்த 3 மாசம் அப்புறம் தரக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. வராது, இதுக்கு மேல முடிஞ்சது அவ்வளவுதானிட்டு. அவர் முன்னாடியே அந்த 3000 சேர்த்து 5000 எங்களுக்கு போட்டாரு. நான் காலையில சமைச்சிட்டே இருக்கேன், செல்லு மெசேஜ் வருது, எடுத்து பார்த்தா அக்கௌண்ட்ல கிரெடிட். ரொம்ப ஷாக்கா இருந்தது. நம்மளுக்கு யார் போடுவா 5000 அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி மொத்தமா 3 மாசத்துக்கு சேர்த்து போட்டிருக்காரு. அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த 2000 ரூபான்ற விஷயம் சொல்ல வார்த்தை இல்ல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னுமே என்னோட பிசினஸ் நான் டெவலப் பண்ணுவேன். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருந்தாலும் போக முடியாதவங்க, குழந்தைங்களை வச்சுட்டு எங்களால போக முடியல அப்படின்னும் போது அந்த பணம் இன்னுமே எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், எங்க அம்மாவுக்கு வந்து 4 பசங்க. ஆனா எல்லாருமே தனித்தனியா இருக்கும். அம்மாவுக்கு வந்து உடல்ல ப்ராப்ளம் இருக்கு, வேலைக்கு போக முடியாது. இப்ப எல்லார்கிட்டயும் கேட்பாங்க எனக்கு செலவுக்கு கொடுங்க செலவுக்கு கொடுங்கன்னு. அப்ப கொடுக்கறத வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வர விஷயம் எப்படி இருந்ததுன்னா, என்னோட பணம், என் சம்பளம், இந்த 400 ரூபாய் தர வச்சுக்கோ அப்படின்னு அவங்களுக்குன்னு கொடுக்கறது. அது அவங்க பணம், அவங்களோட சம்பளம் அப்படின் போது அவங்க அம்மா வீட்டுல இருந்து கொடுத்த மாதிரி அதை ஃபீல் பண்ணாங்க. இப்ப அம்மா இல்ல, ஆனா அந்த காசு வரும்போது அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. என் பசங்களுக்கு வந்து அது டியூஷன் ஃபீஸ் உதவுது. என் பசங்களை நான் இவ்வளவு நல்லா டியூஷன் போடாத இருந்தேன். ஆனா அவர் கொடுக்குற 1000 ரூபாய் நான் டியூஷன் ஃபீஸ் என் பசங்களை சேர்த்திருக்கோம். அவர் 2000 ரூபாய் போட்டது இன்னும் எங்களுக்கு மிக்க சந்தோஷம். 3 வருஷமா வாங்குறேன். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. இங்க இருந்து அண்ணா நகர் வேலைக்கு போறேன். பஸ்ஸுக்கே பாத்தீங்கன்னா காசு கொடுத்து போனோம்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஆகும். ஆனா எனக்கு மாசம் 3000 ரூபாய், அதுவே எனக்கு ஒரு லாபம். இன்னொன்னு, இந்த மகளிர் உரிமை தொகை ரொம்ப ரொம்ப யாருக்கு எப்படியோ எனக்கு தெரியாதுங்க. ஆனா வந்து சத்தியமா சொல்றேன், நான் சிங்கிள் பேரண்ட், எனக்கு ரொம்ப யூஸா இருக்குங்க. ஒரு மாசம் சாப்பாட்டுக்கு வச்சுக்குவேன், ஒரு மாசம் மளிகை சாமான் வாங்கிக்குவேன், ஒரு மாசம் சிலிண்டரு, இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்குமே ரொம்ப. நம்ம மாசம் 1000 ரூபாய் பார்க்குறோம், வருஷத்துக்கு 12000 ரூபாய் வருது. இப்போ ஐயா வந்து கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி எல்லாம் இடையில பிரச்சனை பண்ணாங்க. அந்த 3 மாச காசையும் எங்களுக்கு 5000 ரூபாய் போட்டாரு. என் பையனுக்கு நான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டினேங்க. மனசார சொல்றேன், அவரு ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த சிஎம் தான் எங்களுக்கு அடுத்ததுமே வரணும். அடுத்தடுத்து அவரோட ஆட்சியே தாங்க நடக்கணும். கண்டிப்பா என்ன மட்டும் சொல்ல, நிறைய மகளிருக்கு வேற கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட இது உதவியாக தான் இருக்குது. எல்லாருமே நிறைய பேரே சொல்கிறாங்க, மாதம் கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி கூட ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கு இந்த காலத்தில் கஷ்டம். ஆனால் நம்ம சிஎம் பாருங்கள், எல்லாருக்குமே மாதம் கரெக்டாக 14-15 தேதியில் வந்துடுதுங்க காசு. அந்த காசை நம்பி நம்ம ஒலையே வைக்கலாம். எதுக்கு ஒலை வைக்கணும்னா, அந்த காசு வருதுல, போய் அரிசி வாங்கிட்டு அந்த ஒலையில் போடலாம். புரியுதுங்களா? ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. அவர் நல்லா இருக்கணும். இந்த சிஎம் தாங்க எங்களுக்கு வருங்கால சிஎம். திருப்பி எந்த ஆட்சி வந்தாலுமே எங்கள் சிஎம் தாங்க வரணும். மகளிர் ஓட்டு எல்லாமே எங்கள் சிஎம்க்கு தாங்க.